பகல் கனவு பலிக்குமா சித்தி? பலிக்காதடி. நீ பணக்காரி ஆகுற மாதிரி கனவு கண்ட சித்தி. என்னைக்குமே பொண்டாட்டிக்கு புருஷனுக்கு சண்டை வரக்கூடாதுன்னா மூணே விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. மூணே விஷயம். பொண்டாட்டி எது சொன்னாலும் சரிமா சாரிமா எல்லா தப்பும் என்னோடதுதாம்மா. சரிமா இத மட்டும் சொல்லி பாருங்க. சரிமா சாரிமா எல்லா தப்பும் என்னோடதுதாம்மா. இத மட்டும் சொல்லி பாருங்க. அந்த குடும்பத்துல என்னைக்குமே சந்தோஷம் இருக்குங்க. பொண்டாட்டி வீட்டிலே இருந்தா ஹவுஸ் ஒய்ஃபா, புருஷன் வீட்டிலே இருந்தா தண்டசோரா. புருஷனாலே இழிச்சவாய் தான் போல இருக்கு. நீ 3 வேளையும் ஹோட்டலே சாப்பிடுறியா? ஒரு வேளை தாமா ஹோட்டல்ல சாப்பிடுறேன். இது 2 வேளை பார்சல் வாங்கி வச்சு வீட்ல சாப்பிடுறேன். அண்ணா சிக்கன் பிரியாணி எவ்வளவு, மட்டன் பிரியாணி எவ்வளவு? சிக்கன் பிரியாணி 130 ரூபா, மட்டன் பிரியாணி 180 ரூபாமா. எதுமே வேணும்? சிக்கன் பிரியாணி 130 ரூபாயா? சிக்கன் பிரியாணில இருந்து சிக்கன் எடுத்துட்டா? சிக்கன் பிரியாணில சிக்கன் எடுத்துட்டா குஸ்கா 90 ரூபா. குஸ்காவே 90 ரூபாயா? அதுல இருந்து முட்டை எடுத்துட்டா? முட்டையும் வேணாமா? 80 ரூபா. வெறும் பிரியாணி மட்டுமே 80 ரூபாயா? அப்ப ஹாஃப் பிரியாணி? ஹாஃப் பிரியாணி 40 ரூபா. ஹாஃப் பிரியாணி 40 ரூபாயா? அப்ப கால் பிரியாணி? நாயா எவ்வளவு நாயா காசு வச்சிருக்க? 28 ரூபா. லவ்வுக்கு எது தேவை? அழகு தேவையா அறிவு தேவையா? லவ்வுக்கு அழகு தான் தேவை. ஏன் அறிவு வந்து அவ எதுக்கு லவ் பண்றேன்? ஏன்பா உங்களுக்கு தான் லைக்கும் வரல, வியூஸும் போல, ஏன் வேஸ்டா வீடியோ போடுறீங்க? பொண்ணுங்களுக்கு பிறந்த வீடு புகுந்த வீடுன்னு 2 வீடு இருக்கிற மாதிரி ஆண்களுக்கு ஏன் சின்ன வீடு பெரிய வீடுன்னு 2 வீடு இருக்கக்கூடாது? ஏய் தோசை நீயா சுட்ட? ஆமா நான் தான் சுட்டேன். இரு வரேன். ஏன் தோசைனா அரிசி மாவுல தான் சுடணுமா? ஏன் கோல மாவுல சுடக்கூடாதா? அதான் கோல மாவுல சுட்டேன். அம்மா அப்பா சரிப்பா. நான் சம்பளம் வாங்கியிருக்கேன். இப்ப எனக்கு ஏதாவது வாங்கியே ஆகணும். இந்த வீட்டை விக்கிற ஐடியால இருக்கீங்களா? ஆனா எங்க கிட்ட பணமே இல்லைங்க. மூடிக்க. குளிச்சியா? இல்ல. பிரஷ் பண்ணியா? இல்ல. அப்புறம் என்ன ரெடியாகி உட்கார்ந்துருக்க? குழந்தைய ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட வேண்டாமா? இதுக்கெல்லாம் கேள்வி கேட்ப? உன்னை பார்த்தா ஸ்கூலுக்கு போற மாதிரி தெரியலையே. உன் மேல சத்தியமா ஸ்கூலுக்கு தாமா போறேன். இதே மாதிரி போனா நாங்களும் ரெடியாக வேண்டியிருக்கோம். அப்பா நம்ம ஏன் தெரியுமா குனிஞ்சு சாப்பிடுறோம்? இந்த அரிசிய மண்ணு தான் நமக்கு கொடுக்குது. அதனால மண்ணுக்கு நன்றி சொல்றதுனால குனிஞ்சு சாப்பிடுறோம். ஏன் தெரியுமா அண்ணாந்து தண்ணி குடிக்கிறோம்? தண்ணி வானத்துல இருந்து கிடைக்கிறதுனால வானத்துக்கு நன்றி சொல்றதுனால அண்ணாந்து தண்ணி குடிக்கிறோம். ஏன் தெரியுமா சரக்கு அடிக்கிறவங்க எல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு சரக்கு அடிக்கிறாங்க? எப்படி கண்ணை மூட போறது அதுல தாண்டி. சாவி கொடுத்து திருகுறா நீ ஆடுற. என்ன பத்தி பேசு, ஆளை பத்தி ஏதாவது பேசுன. அப்படிதானா பேசுறேன். உன் ஆள் ஒரு அவ, நீ ஒரு இவன்டா. ஆமா ஆள் போல அது, நீ போல இது. போடா கோடி போசே. அவ்வளவுதான் அவ்வளவுதான். அண்ணாச்சி லாங் சைஸ் நோட் 2 தாங்க. என்னமா லாங் சைஸ் நோட் 2 தோத்தாரம் இருமா. 35 35 70. இந்தாமா 70 ரூபா கொடு. 70 ரூபாயா? அண்ணாச்சி என்கிட்ட 50 ரூபா தான் இருக்கு. 20 ரூபா அப்புறமேட்டு வந்து தருவா? 20 ரூபா அப்புறமேட்டு வந்து தரேன். ஏமா ஒரு நோட்டு வித்தால 2 ரூபா தான் கிடைக்கும். ஒன்ட்ட 20 ரூபா கடனை கொடுத்துட்டு எப்போ வரும் நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கணுமா? அதெல்லாம் முடியாது. அண்ணாச்சி நான் கண்டிப்பா 20 ரூபா தந்துருவா அண்ணாச்சி. எழுத வேண்டியது வேற நிறைய இருக்கு. எழுதாம போனா டீச்சர் வேற அடிப்பாங்க. இப்போதைக்கு இந்த 50 ரூபாய் வச்சுக்கோங்களா? நிறைய எழுத வேண்டியது இருக்கா? சரிம்மா நீ நல்லா எழுதி நீ நல்லா படிச்சாலே. சென்னை சிட்டி போலீஸாங்க? ஆமாங்க சொல்லுங்க. அம்பேத்கர் சிலை பக்கத்துல இருக்கிற சிசிடிவி ஒர்க் பண்ணுதுங்க. ஒர்க் பண்ணுதுங்க சொல்லுங்க. சார் அந்த ஆப்போசிட்ல இருக்கிற பானிபூரி கடை இருக்கா இல்லையான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார். பஸ்ஸுக்கு பின்னாடியே ஓடுனா 10 ரூபா சேவ் பண்ணலாம். ஆட்டோல ஏறாம ஆட்டோக்கு பின்னாடியே ஓடுனா 50 ரூபா சேவ் பண்ணலாம். ஆனா பொண்ணுங்க பின்னாடி ஓடுனா தாடி கூட சேவ் பண்ண முடியாது. பஸ்ஸுக்கு பின்னாடியே ஓடுனா 10 ரூபா சேவ் பண்ணலாம். ஆட்டோல ஏறாம ஆட்டோக்கு பின்னாடியே ஓடுனா 50 ரூபா சேவ் பண்ணலாம். ஆனா பொண்ணுங்க பின்னாடி ஓடுனா தாடி கூட சேவ் பண்ண முடியாது. பஸ்ஸுக்கு பின்னாடியே ஓடுனா 10 ரூபா சேவ் பண்ணலாம். ஆட்டோல ஏறாம ஆட்டோக்கு பின்னாடியே ஓடுனா 50 ரூபா சேவ் பண்ணலாம். ஆனா பொண்ணுங்க பின்னாடி ஓடுனா தாடி கூட சேவ் பண்ண முடியாது.
யோ அண்ணாச்சி, என் தங்கச்சி சோப்பு கேட்டு வந்திருக்கு, சோப்பு இல்லன்னு சொல்லிட்டியாமே. இவ்வளவு பெரிய மளிகை கடையில ஒரு சோப்பு இல்லையா? ஏமா உன் தங்கச்சி என்ன சோப்பு கேட்டுச்சு தெரியுமா? என்ன சோப்பு கேட்டுச்சுன்னு தெரியாம இங்க வந்து லபாபுக்கான கத்திட்டு இருக்காத. யோ, என்ன சோப்பு கேட்டா உனக்கு என்னய்யா? குடுக்கறதானே வச்சிருக்க கடை. உன் தங்கச்சி கேட்கிற சோப்பு என்கிட்ட இல்லம்மா. நயன்தாரா போட்டு குளிக்கிற சோப்பு வேணுமா? நயன்தாரா என்ன சோப்பு போட்டு குளிக்குதுன்னு நான் போய் எட்டியா பாத்துட்டு வந்தேன். ஏன் இவ்வளவு கேவலமா பிஹேவ் பண்ற? எனக்கு புரியவே இல்ல. அதாவது எனக்கு பிரச்சனையே வேண்டாம், நான் ஜாலியாவே இருக்கணும் அப்படிலாம் நான் உன்கிட்ட கேட்கவே இல்லை. கேட்டாலும் குடுக்கற அளவுக்கு யாரும் நல்லவனும் கிடையாது, அது எனக்கு தெரியும். நான் என்ன கேட்கறேன், ஒரு பிரச்சனையை குடுக்கறேன், அந்த பிரச்சனையை சால்வ் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணு, அதுக்குள்ள அடுத்த பிரச்சனை தூக்கி மேல வைக்கிறேன். அப்படி என்ன உனக்கு அவசரம்? அதுவும் டிசைனா குடுக்கறேன், உடனே குடுக்கறேன், ஸ்பான்டேனியஸா கொடுத்துட்டே இருக்கேன். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? சரி, இவ்வளவு பிரச்சனை குடுக்கறே, என்னைக்காவது எனக்கு ஒரு சூப்பர் பவர் கொடுக்கணும்னு உனக்கு தோணி இருக்கா? ஏன் இவ்வளவு கேவலமா பிஹேவ் பண்ற? எனக்கு புரியவே இல்ல. அதாவது எனக்கு பிரச்சனையே வேண்டாம், நான் ஜாலியாவே இருக்கணும் அப்படிலாம் உன்கிட்ட கேட்கவே இல்லை. கேட்டாலும் குடுக்கற அளவுக்கு யாரும் நல்லவனும் கிடையாது, அது எனக்கு தெரியும். நான் என்ன கேட்கறேன், ஒரு பிரச்சனையை குடுக்கறேன், அந்த பிரச்சனையை சால்வ் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணு, அதுக்குள்ள அடுத்த பிரச்சனை தூக்கி மேல வைக்கிறேன். அப்படி என்ன உனக்கு அவசரம்? அதுவும் டிசைனா குடுக்கறேன், உடனே குடுக்கறேன், ஸ்பான்டேனியஸா கொடுத்துட்டே இருக்கேன். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? சரி, இவ்வளவு பிரச்சனை குடுக்கறே, என்னைக்காவது எனக்கு ஒரு சூப்பர் பவர் கொடுக்கணும்னு உனக்கு தோணி இருக்கா? சொல்லுமா. கஷ்டமே படாம நிம்மதியா இன்பமா வாழணும், செத்து போகணும். செத்து போயிட்டோம்னா ஒரு கஷ்டமும் கிடையாது, எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை, சாப்பிட போறதே இல்லை. வீட்டுல சாமி போட்டோ உடைஞ்சிருக்குடி, ஏதோ தப்பு நடக்க போகுது. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காதியா, இனிமே நல்லதுதான் நடக்கும். எப்படி சொல்ற? காலையில எங்க அம்மாவுக்கு போன் பண்ணையா, எந்த கஷ்டம் வந்தாலும் கடவுள் மேல பாரத்தை போடுன்னு சொன்னாங்க, அதான் கல்ல தூக்கி போட்டேன். நல்ல வேலை, புருஷன் மேல பாரத்தை தூக்கி போட சொல்லல. இவளுக்கு வாய் மட்டும்தான் வளர்ந்துருக்கு, எனக்காவது வாய் வளர்ந்துருக்கு, உனக்கு மூளையே வளரலையே. இவ இப்படிதானே அடிக்கடி சின்ன புள்ள மாதிரி நடந்துப்பா, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. யாரா சின்ன புள்ள? நான் 100 புள்ளைய பெத்துட்டேன்டா. எங்க அண்ணி இருக்கே, எங்க அண்ணி அவங்க வீட்டு ஆளுங்க வராங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னங்க ஆட்ட போடிங்க, மாட்ட வெட்டுங்க, அருமை கோழி போடிங்க, அற்புதம் மீன வருங்க. எத்தனைங்க? யாருக்கு செய்றீங்க? உங்க மாமனாருக்கு செய்றீங்க, உங்க மாமியாருக்கு செய்றீங்க, உங்க மச்சினிச்சுக்கு செய்றீங்க. இதை எங்க அப்பனும் ஆத்தாலாம் தெரு முக்குல வர்றத பாத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொழாடி சண்டையில கோல்டு மெடல் வாங்கின எங்க அண்ணி அங்கிருந்து திப்பு 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 திப்புன்னு ஓடி வந்து கட்டுல இழுத்து போத்துக்கிட்டு, என்னங்க எனக்கு குது 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 குதுன்னு வருதுங்க, எனக்கு வந்த பக்கமா தலையெல்லாம் வலிக்குது. மா, இன்னைக்கு என்ன சமையல்? ரவ பிரியாணி பண்ணிருக்கேங்க. ரவ பிரியாணியா? வித்தியாசமா இருக்கு. ஆமா, உப்மான்னு சொன்னாதான் நீங்க சாப்பிட மாட்டீங்களே. ஏங்க ஓ சாவாசமே அவள போடி. மாஸ்டர், நான் ஒரு மாசமா வீட்ல சப்பாத்தி சாப்பிட்டதுல 5 கிலோ குறைஞ்சிருச்சு. நான் கோதுமை மாவு சொன்னேன். ஐயோ, இந்த செட் ரொம்ப அழகா இருக்கே. மாப்பிள்ளை இவருதா, ஆனா இவரு போட்டுக்கிற ட்ரெஸ் எந்த? அதனாலதான் டிப்பு டாப்பா இருக்காரு. படையப்பா நண்பா, மாப்பிள்ளை நான் தான். இனிமே ட்ரெஸ் ஒண்ணுது இல்ல. ஓகே சரி. வேலிடிட்டி இன்று காலாவதியாக உள்ளது. ஓ சாமி, வேற ஏய் கூண்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். நேத்து என் போனை காணான்னு தேட்டு இருந்தல 1/2 மணி நேரமா. அப்புறம் தான் தெரியும் என் போன்ல டார்ச் அடிச்சு என் போனே நான் தேடி நின்றுருக்கேன். ஐயோ ஐயோ, அப்படி போன் கிடைச்சவே இல்லையா? வெள்ளிக்கு அப்புறம் சனி, ஜெயிக்க போறது எங்க அணி. சனிக்கு அப்புறம் ஞாயிறு, பேசாம போயிரு. உதடு ஒட்டாம 3 வார்த்தை சொல்லுங்க. கோட்ரு வாட்டரு கிளாஸ். லவ் பண்ணும்போது என் பேரை அவர் செல்போன்ல எப்படி தெரியுமா சேவ் பண்ணி வச்சிருந்தாரு? மை லைஃப்னு சேவ் பண்ணாருங்க. அப்படிதான் பண்ணுவாங்க. கல்யாணம் ஆச்சு சார், மை ஒய்ஃப்னு சேவ் பண்ணாரு. 2 நாள் ஆச்சு மை டார்லிங்னு சேவ் பண்ணாரு. நேத்து என் செல்ல காணமேன்னு அவர் செல்லுல இருந்து ஒரே ஒரு மிஸ்டு கால் கொடுத்தே ராங் நம்பர்னு. ஏண்டி நீ டயட் தானே ஃபாலோ பண்ணிட்டு இருந்த? நான் டயட்டை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன், ஆனா அது என்ன ஃபாலோ பேக் பண்ணவே இல்லை, அதனால அதை நான் அன்ஃபாலோ பண்ணிட்டேன். எக்ஸாமுக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு? 10 நாள் இருக்கு. 10 நாள் இருக்கா? 10 நாள் தான் இருக்கு.
எனக்கு இன்ஸ்டால ரீல்ஸ் பார்க்கணும் போல அரங்குமார். கெட்டு போனதெல்லாம் ஆம்பளைங்க தான் சார். கெட்டு போனதெல்லாம் எப்படி சொல்லு பாப்போம். கெட்டதெல்லாம் ஆம்பளை தான். எப்படி? இட்டு கெட்டவன் கர்ணன், இடாம கெட்டவன் துரியன், தொட்டு கெட்டவன் ராவணன், தொடாம கெட்டவன் ராமனன். கெட்டதெல்லாம் ஆம்பளை, கெடுத்ததெல்லாம் பொம்பளை. அப்படித்தானே வருது வரலாறு. அதாலயா சாப்பிடும் போது ஆண்கள் சாப்பிடும் போது அழகா இருக்கும். ஜேசிபி மிஷின் மண்ணெளி திங்கிற மாதிரியே திம்பாங்க. அப்படி தின்னுட்டு நம்மளால பாப்பா ரசம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாரு, சாம்பார் நல்லா இருக்குன்னு சொல்லுவாருன்னு நல்லா முகர கட்ட தின்னு முடிச்சிட்டு கடைசியா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. காலையில சாப்பிட்டியா? இல்ல. டீ சாப்பிடுறியா? வேண்டாம். காஃபி? நோ. வேற என்ன சாப்பிடுற? பாதாம் கீர் ஐஸ் போட்டது. பாதாம் கீரா? அது எனக்கே தரதில்லமா. வீட்டுக்காரிக்கு ஆட்டக்காரிக்கு என்ன வித்தியாசம்? வீட்டுக்காரி ஆட்டக்காரி எனக்கு தெரியல. மேடையில வந்து ஒரு பாட்டுக்கு ஆடினான்னா அவ ஆட்டக்காரி, சரி. அவ பாட்டுக்கு ஆடினான்னா அவதாயா வீட்டுக்காரி.